வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம், இன்றைய நாள் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை, குரோதி வருடம் ஆவணி மாதம் 20ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம், திதி வளர்பிறை, த்விதியை காலை 11:42 வரை, அதன் பின் திருதியை. யோகம் சித்த யோகம். கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய விசேஷம், இன்று சாமவேதிகளுக்கு இந்த பூணூல் போடக்கூடிய சம்பிரதாயம், யக்யோபவீதம் மாற்றக்கூடிய நாள் ஆவணி ஆவட்டம் என்று வைத்துக்கொள்ளலாம். இன்று சாமவேதிகளுக்கான பூணூல் போடக்கூடிய நாள். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை, யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை, குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 9 முதல் நண்பகல் 12 வரை, மாலை 4 முதல் 7 வரை, இரவு 8 முதல் 9 வரை. இன்றைய கிரகநிலை, இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியன் புதன், கன்னியில் சுக்கிரன் சந்திரன் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. மேஷராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் சுகஸ்தானாதிபதி 6ஆம் இடத்தில் இருப்பது ஒரு விதத்தில் நன்மை. ஆனால் சந்திர பகவான் அங்கே கேதுவோடு இணையும் போது அது ஒரு விதமான தோஷத்தை ஏற்படுத்தும். சந்திரன் கேது இணைவு அவ்வளோ நல்ல விசேஷமான அமைப்பு கிடையாது. 6ஆம் இடத்தில் இருப்பதால் கொஞ்சம் சுக சௌரிய கேடுகள் ஏற்படலாம். சுக சௌரியங்களுக்கான விஷயங்களில் கொஞ்சம் தாமதங்களோ இல்லை பிரச்சனைகளோ ஏற்படலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேலை பளு, வேலை சுமை அதிகமாக இருக்கும். சில பேருக்கு சாப்பிட்ட உடனே கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க. அந்த மாதிரியான ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான நேரம் இருக்காது. அப்போ உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இருக்கும். சில நேரங்களில் சில தடை தாமதங்கள் வரும், நீங்கும். இருந்தபோதும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு இருக்கார். அதனால் அனைத்து விஷயங்களுமே சிறப்பாக இருக்கும். வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். அதிகமான வருமானத்தை பார்க்கக்கூடிய நேரம் இது. நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள். ராசிக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரன் சந்திரன் இணைவு, கூடவே கேது பகவானும். ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகள் காதுக்கு கேட்கப்படும். வேறு மொழி பேசக்கூடியவர்கள், இனத்தார்கள், மதத்தார்கள், அவர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். சமுதாயத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். சமூக அந்தஸ்து உயரும். செய்யக்கூடிய தொழிலில் ஒரு முன்னேற்றம் உண்டு. உங்களுக்கு இப்போ ப்ரமோஷனுக்கான நேரம் இது. நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான நாள். ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு, ராசிக்குள் செவ்வாய். கொஞ்சம் செலவுகள் வரலாம். மருத்துவ செலவுகள் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. இதை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். மிதுன ராசிக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஹெல்த்தில் கான்சியஸாக இருக்கணும். கொஞ்சம் கவனம் தேவை. உங்களுடைய உணவு விஷயங்களில் சாப்பிடும்போது உங்கள் உடம்புக்கு எது ஒத்துக்குமோ அதைத்தான் சாப்பிடணும். இன்றைக்கி 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் 4ஆம் இடத்தில் கேதுவோடு இணைந்திருக்கார். அதனால் பணம் கொடுக்கல் வாங்கலில் சில சிக்கல்கள் இல்லை தடை தாமதங்கள் ஏற்படலாம். சற்று கவனமாக இருக்கணும். உங்களுடைய அன்றாட பணிகளில் எந்த தடையும் இல்லை. டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டீஸில் எந்த தடை தாமதமும் இல்லை. இன்று மதிம பலனுக்குரிய நாள். கடகராசிக்காரர்களுக்கு சற்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். கொஞ்சம் வீண் அலைச்சல்களாக கூட இருக்கலாம். யாராவது உங்களை கூப்பிடுவாங்க, இந்த நேரத்துக்கு வாங்க அப்படின்னு நீங்கள் போய் காத்துக்கிட்டு இருந்து அந்த நபர் அங்கே இல்லை அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நியூஸ் சாரி சார் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் ஏற்படலாம். அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். நல்ல செய்திகள் சேரும். காதிற்கு தேவையான நல்ல செய்திகள் கிடைக்கும்.
கொஞ்சம் இன்றைக்கி டென்ஷன்ஸ் தான் அதிகமாக இருக்கும், மனக்குழப்பங்கள் இருக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு. வருமானம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் லேட்டானாலும் வருமானம் வரும். சற்று மத்தியம பலனுக்குரிய நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2-11 கிரகமான புதன் உங்கள் ராசி அதிபதியோடையே உங்கள் ராசிக்குள் இருப்பது ஒரு விதத்தில் நன்மை. விரையாதிபதி சந்திரன் 2ஆம் இடத்தில் கேதுவோடு அஸ்தங்கமானதுனால விரயங்கள் குறையும், செலவுகள்லாம் கொஞ்சம் கட்டுக்குள் வரும். சுக்கிர பகவான் அவரும் 2ஆம் இடத்துல இருக்கார். அதனால் வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. தனஸ்தானத்தில் சுக்கிரன் தன காரகனால் பார்க்கப்படுகிறார். அதனால் வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கும். இது ஒரு சந்தோஷமான நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் ராசியை கடக்கக்கூடிய இந்த நேரம் இது இன்றைக்கி கொஞ்சம் டென்ஷனான நாளாக தான் இருக்கும். சற்று யோசித்து கவனமாக செயலில் இறங்கணும். எந்த வேலை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து கவனமாக செயலில் இறங்க வேண்டும். கேது பகவான் இருக்கிற நேரத்தில் சந்திர பகவான் லாபாதிபதி ராசியை கடக்கும்போது சில வீண் செலவுகள் வரலாம், வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம், வயிறு தொடர்பான உபாதைகள் வரலாம், வயிற்றில் வலி வந்து நீங்கும். கொஞ்சம் யோசித்து கவனமாக எல்லா செயலிலும் இறங்கணும். பணம் கொடுக்கல் வாங்கலில் அதிக கவனம் தேவை. துலா ராசிக்காரர்களுக்கு 3 கிரகங்கள் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல. அதனால் செலவுகள் தான் இன்றைக்கி நாள் முழுவதும் உங்களுக்கு ஏதாவது செலவு வரும். அதனால் கொஞ்சம் இன்றைக்கி எச்சரிக்கையோடு கவனமாக இருங்க. தேவையா இந்த செலவுகள், அவசியம்தானா அப்படின்னு யோசித்து ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து தான் செலவு பண்ணணும். அதனால் இன்றைக்கி யாராவது உங்களை கஞ்சம் கருமி அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்லை, அதை பற்றிலாம் எதையும் யோசிக்காதீங்க. பணத்தை கெட்டியாக பூட்டி வைக்கணும். பணத்தை பூட்டி வைக்கிறது தான் இன்றைக்கி சிறப்பு. நீங்கள் இன்றைக்கி இந்த மாதிரி நாட்களில் பணத்தை பூட்டி கட்டியமாக வச்சுட்டிங்கன்னா பணம் சேர்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா இன்றைக்கி ஆசையை தூண்டும் ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. செலவுகள் ஏற்படக்கூடிய நாள் இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் குரு, 10ஆம் இடத்தில் சூரியன் புதன், 10 குடையவன் 10ஆம் இடத்திலேயே, 4 குடையவன் 4ஆம் இடத்திலேயே, 11ஆம் இடத்தில் சுக்கிரன் சந்திரன், 7 குடைய கிரகம் 11ஆம் இடத்தில். அதனால் தொழில் பார்ட்னர்ஸால் நிறைய வருமானங்கள் வரும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது இது. இரட்டிப்பு லாபம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. வருமானம் அதிகமாக வரக்கூடிய ஒரு நாள் என்றே இதை சொல்ல வேண்டும். தொழிலில் ஒரு புதிய யுக்தியை கையாண்டு அதில் வெற்றியாளர்களாக மாறுவீங்க. நீங்கள் சாதனையாளராக மாறுவீங்க. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. சிறப்பான நாள் அப்படின்னு தான் இந்த நாளை சொல்லணும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்க்குறார். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்து 2ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் வருமானம் நிலத்தின் மூலமாக கூட வரும். விவசாய பொருட்களில் அதிக லாபம் மகசூலை பெறக்கூடிய ஒரு நாள், நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு 6 குடைய கிரகம் சுக்கிரன், 8 குடைய கிரகம் சந்திரன், இந்த 2 கிரகங்களும் 10ஆம் இடத்தில் இணைந்திருப்பது அப்படிங்கிறது ஒரு விதத்தில் நன்மை, மிகப்பெரிய நன்மை அப்படின்னு கூட சொல்லலாம். கேதுவோடு அஸ்தங்கமானதும் அதை விட பெரிய சிறப்பு. அதாவது கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிம்பாங்க. அப்போ இந்த 2 கிரகமே உங்களுக்கு நன்மை செய்யாத கிரகம், கெட்டது செய்யக்கூடிய தீங்கு செய்யக்கூடிய கிரகம் சுக்கிரனும் சந்திரனும். இருவரும் 10ஆம் இடத்திற்கு வந்தால் அது ஒரு விதத்தில் நன்மை. அதனால் இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும். யோகமான நாள், சிறப்பான நாள், நல்ல நாள். தொழில் முயற்சி எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி உண்டு. கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல படிக்க முடியும். சிறப்பான ஒரு நாள் என்றே இதை சொல்ல வேண்டும். மனதில் படித்த விஷயம் தங்கும். ஆசிரியர்களிடம் பாராட்டு பெறக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்தில் 3 கிரகங்கள். 9ஆம் இடம் என்பது தந்தையை சொல்லக்கூடிய கிரகம். அந்த தந்தை ஸ்தானத்திற்கு உரிய கிரகம். அவர் 8ஆம் இடத்திலும், தகப்பனாரை குறிக்கக்கூடிய கிரகமான சூரியன் 8ஆம் இடத்திலும் இருக்காங்க. அதனால் இந்த 9, 8 இந்த மாதிரியான பாவங்கள் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான நிலையில் தான் இருக்குது. இப்போ 9ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்குது. அதனால் குடும்பம் அமைதியாக இருக்கும். பூர்வீகத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். ஆன்மீக தொடர்பான ஒரு எண்ணம் உங்களுக்கு மனதில் எழும். கோயில் தீர்த்த யாத்திரைகள்லாம் செல்லலாம் அப்படிங்கிற
எண்ணம் ஏற்படும். கொஞ்சம் தந்தையோட உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். தந்தை மகன் உறவுகளில் ஏதாவது ஒரு சிறு விரிசல்கள் வரும். ஏதாவது மனஸ்தாபங்கள் வந்து அதுக்கப்புறம் சரியாகும். இந்த ஆவணி மாதம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மத்தியம பலனுக்குரிய மாதம் தான் அப்படி நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு வரோம். இன்றைக்கி நாளும் கொஞ்சம் சற்று உங்களுக்கு தடை தாமதங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கலாம். கொஞ்சம் கவனம் தேவை. கும்பராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான், ஏற்கனவே கேது அங்கே 8ஆம் இடத்துல இருக்கார். சுக்கிரனும் போயாச்சு, சந்திரனும் அங்கே 8ஆம் இடத்துக்கு போயாச்சு. 8ஆம் இடத்தில் 3 கிரகங்கள். 7ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். சனி பகவானை நேரடியாக பார்க்கிறார். சனி பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை பார்க்குறார். அதனால் தொழிலில் ஒரு சின்ன தடை தாமதங்கள் ஏற்படலாம். தொழிலில் ஒரு சிறு ஏதோ ஒரு விஷயத்திற்காக நீங்கள் சற்று டென்ஷன் ஆகலாம், கோபமாகலாம், அந்த மாதிரியான நிலை கூட ஏற்படலாம். ஏன்னா இந்த 8ஆம் இடத்து சந்திரன் உங்களுக்கு அந்த மாதிரியான டென்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கும். சற்று கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், வழிபாட்டு தெய்வத்தை வணங்குவது சிறப்பு. அனைத்து செயல்களிலும் யோசனையோட கவனத்தோடு செய்ய வேண்டிய நாள் இது. மீனராசிக்காரர்களுக்கு 3ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அவர் நீச்சம் பெறுவது ஒரு விதத்தில் நன்மை. சுக்கிர பகவான் கன்னி ராசியில் நீச்சம் பெற்று விடுவார். அதனால் அது ஒரு விதத்தில் நன்மை. ஆனால் 5 சந்திரன் இப்போது கேதுவோடு இணைந்து அஸ்தங்கமும் ஆகிறார். அது ஒரு விதத்தில் நமக்கு அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. அதனால் உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையும் கவனமாக இருக்கணும். நம்ம அவங்கள மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். குழந்தைகளுக்கான ஏதாவது ஒரு செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு. இன்றைக்கி எதிர்மறை எண்ணம் கொண்டவர்கள் யாரையாவது நீங்கள் பார்க்கலாம், சந்திக்கலாம். அதனால் புதிய நபர்களை பார்க்கும்போது, பழகும்போது, பேசும்போது கவனம் தேவை. சற்று எச்சரிக்கையோடு இன்றைய நாளை கையாண்டால் சிறப்பாக இருக்கும். கவனம் தேவைக்குரிய நாள் இது.